ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சிஸ்டம் யூனிவர்ஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் எங்கே விட்டோம்னா, சிஸ்டம் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிஸ்டம் ஹீரோவை அட்டாக் பண்ணதுனால ஹீரோ வந்து மயக்கத்தில் படுத்து கிடக்கான். அந்த டைமில் தான் அந்த குட்டி பையனை அட்டாக் பண்ண போன உல்ஃப் வந்து தண்ணியிலேருந்து வெளில வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குது. முறைச்சி பார்க்குது. அதுவும் அப்படியே ஹீரோவை அட்டாக் பண்ணி கொல்லலான்னு கிட்ட வரும்போது ஹீரோவோட கான்ஷியஸ்னஸை காட்டுறாங்க. இப்போ ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான், அப்போ நான் வெளியில் போகலையா, அப்போ நான் ட்ராப் ஆகி இங்கே தான் கிடக்கணா, அப்போ நான் இது எல்லாமே கனவாக தான் கண்டனா, அப்போ நான் ஃப்ரீடம் அடையலையா, இது உள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கேனா, என்னோடய சிஸ்டம் போச்சு, எல்லாம் போச்சு, இங்கே தான் சாக போகிறேனா, அப்படி இப்படின்ட்டு அவன் பாட்டுன்னு புலம்பிக்கிட்டு ட்ரீம்லேயே இருக்கான், ஒன்றுமும் கண்ண முழிக்காமல். ஹீரோ அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது அந்த உல்ஃபு வந்து ஹீரோவோட காலை அப்படியே கடிச்சிடலாம் அப்படின்ட்டு கிட்ட வருது ஹீரோ கிட்ட. அந்த டைமில் ஹீரோ சொல்கிறான், என்னை தூங்க விடுங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் என்னை தூங்க விடுங்க அப்படின்ட்டு அவன் தூக்கத்திலே இருக்கிறான் இன்னமும். இப்போ அந்த டாகோட மைண்ட் வாய்ஸ், ஏன்டா இங்கே என் பல்லு உடையே நான் உன்னை கடிச்சிட்ருக்கிறேன், உன்னை நான் எழுப்புற மாதிரி இருக்கோ, போதும் போதும் எனக்கு கிழக்கா வருது, போதும் போதும் எனக்கு கூசுது, போதும் நிறுத்துங்க, யார் அது அப்படின்னு ஹீரோ பகன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அப்படி ஹீரோ சிரிச்சதை பார்த்தோன்னே அந்த உல்ஃபுக்கு என்ன கண்ணுன்னு தெரில, ஒரே கடியாக கடிச்சிருச்சு அவன் கையை பிடிச்சி. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு, உன்னை நான் நிறுத்த சொன்னேன் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படி கத்தனவன் சும்மா இல்லாமல் அந்த உல்ஃபோட கழுத்தை பிடிச்சி தூக்கி அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கேன் பேன்ட்டு. அதோட நிறுத்தாமல் அந்த உல்ஃபை காதை மட்டிலே அடிச்சு கடிப்பியான்ட்டு காதிலே அடிச்சுட்டு இருக்கிறான். இந்த டைம்லன்னு பார்த்து அந்த குட்டி பையன் பார்த்துட்டு, இவர் உண்மையிலே டீமன் தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஒரு லுக்கு விட்டு, என்னது இது அப்படின்ட்டு பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, இது க்யூட்டான அழகான ஒரு பப்பி, எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்ட்டு பார்க்குறான். சுற்றி முற்றி பார்த்தா, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படி இப்படின்னு பார்த்தா அந்த இடத்த பார்த்தா ஒரே மண்டை ஓடு, புழு, நாய் செத்தது எல்லாமே அங்கே தான் கிடக்குது. அதை போய் அழகுன்றான் பாரு. அப்படி தான் இருக்குது நம்மளோட மைண்ட் வாய்ஸ். அந்த இடத்த பாருங்க காய்ச்சி, எவ்வளோ கேவலமாக இருக்குது, அதை போய் அழகுன்றான். நம்மளால் அதுக்குள்ளேயே அந்த உல்ஃபுக்கு பேர்லாம் வச்சிட்டான், லூடுன்ட்டு. ஹே பப்பி என்ன பண்ணுற அப்படி இப்படின்ட்டு செல்லம் கொஞ்சிட்டு இருக்கிறான் அந்த உல்ஃபை. அந்த உல்ஃபு என்னடானா அவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்குது. அவன் என்னடானா என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ அப்போ இவ்வளோ நேரமாக நம்ம கண்டது எல்லாமே கனவா, அப்படியா இப்படியான்ட்டு அவன் பாட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படி யோசிச்சுட்டே அவன் லெஃப்ட் சைடில் இருக்கிற கையை பார்த்தா ஏதோ பிரேஸ்லைட் மாதிரி இருக்குது. என்னது இதுன்ட்டு பார்த்தா அதுதான் சிஸ்டமு. அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனோட ஸ்டாட்லாம் வந்து, எங்கடா என்னோட அச்சீவ்மெண்ட்லாம் காணோம், எங்கடா போச்சு அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கிறான். அந்த ஸ்டாட்டை பார்த்தா ஏஜ் வந்து 26 இருக்குது, பேர் கிரிக்குன்னு இருக்குது, கிளாஸ் வந்து நன்னுன்னு இருக்குது, ரேஸ் வந்து ஹியூமன் மாடிஃபைடுன்னு இருக்குது, ஸ்ட்ரென்த் பார்த்தா 343 இருக்குது, என்டியூரன்ஸ் 491 இருக்குது, அப்புறம் வைட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா 500 இருக்குது, இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 203 இருக்குது, ஸ்கில் வந்து நன்னுன்னு இருக்குது, அச்சீவ்மெண்ட்ஸும் நன்னுன்னு இருக்குது. இப்போ நான் முன்னே இருந்ததோட பவராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஸ்கில்லும் பெட்டராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கில்லை யூஸ் பண்ண போகிறான். எனர்ஜி வேவ்ன்ட்டு அவன் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். எதுவுமே வர மாட்டேங்குது. என்னடா எதுவும் வரல, வெறும் காற்று தான் வருது, என்னடா இதுன்ட்டு சும்மா ஆட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம தலைவர். பின்னாடி இருக்கிற உல்ஃபு, என்னடா பண்ணிகிட்ருக்கிறேன்ட்டு பார்த்துட்டு இருக்குது. நம்மளால் எனர்ஜி ஸ்லாஷ்ன்னு சொல்லி கையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒன்றும் வந்தபாடு இல்லை. அடைச்சா என்னடா என்னோட ஸ்கில் எதுவுமே ஆக்டிவ் ஆகாமல் வரமாட்டேங்குது, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துறான் நம்பால். என்னன்னு பார்த்தா எரர் இன்வைடிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டம் நம்மள பாப்பப் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்கிட்ட 2 சிஸ்டம் இருக்கா, ஒருவேளை இந்த 2 சிஸ்டமும் கமாண்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்தா அந்த உல்ஃபு இன்னும் கடிச்சபடியே இருக்குது அவன் கையை. எனக்கு எப்படி அந்த புது சிஸ்டம் வந்துச்சுன்னு தெரியலையே, இதுக்கும் நான் இனிமேல் பழகிக்கணும் போல, இதுக்கும் சேர்த்து அப்படி நம்பால் ஹீரோ யோசிச்சுட்டே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது சைடில் ஏதோ கிளவடைகிற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ சொல்கிறேன், யார் அந்த புதர் பின்னாடி இருக்குது, வெளில வாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த புதர் பின்னாடி இருந்து அந்த குட்டி பையன் வந்துட்டு, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, என்னை சாப்பிட்றாதீங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறது தான் வழி தேடி வந்தேன், ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், நெது நான் ஒன்று சாப்பிட போகிறேன், என்னடா பேசிக்கிட்டு இருக்க தம்பி அப்படின்ட்டு கேட்குறான் ஹீரோ. அந்த பையன் அழுதுகிட்டே சொல்கிறான், அப்போ நீங்கள் மனுஷங்களை சாப்பிட்ற டீமன் கிடையாதா அப்படின்ட்டு அழுதுகிட்டே கேட்குறான் அந்த பையன். நம்ம ஹீரோ சொல்கிறேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீ, என்னை பார்த்தா மனுஷங்களை சாப்பிட்ற மாதிரி இருக்குதாப்பா குட்டி தம்பி அப்படின்ட்டு கேட்குறான் நம்ம ஹீரோ. அதுவும் நம்மால் முறைச்சிக்கிட்டு விலங்குமாவே கேட்குறான். டக்குன்னு பார்த்தா சும்மா அந்த உல்ஃபு என்னடானா அந்த குட்டி பையனை போயிட்டு கடிக்கிட்டு போகுது. சும்மா இருப்பானா நம்ம ஹீரோ பிடிச்சி ஒரே குலுக்கி அந்த கம்முன்னு இருன்னு சொல்லிட்டு அந்த உல்ஃபு பிடிச்சி குலுக்கி எடுத்துட்டான். நம்ம ஹீரோ சொல்கிறான், என் பப்பி பண்ணதுக்கெலாம் மன்னிச்சிருப்பா, என் பேர் கிரிக், உன் பேர் என்ன? அந்த குட்டி பையன் சொல்கிறான், என்னோட பேர் தாமஸ். நம்ம ஹீரோ கேட்குறான், உன்னோட லெவல் என்ன, அப்புறம் ஏன் இந்த குட்டி பையனை பார்த்து பயப்படுற, என்னோட பப்பி அமைதியாக தானே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறான். அந்த உல்ஃபு என்னடானா மண்டை கலங்கி போய் உட்காந்துட்டு இருக்குது ஹீரோ குலுக்கிறதுல. என்னோட பேர் தாமஸ்ன்னு சொன்னேன், அப்புறம் நான் இன்னும் 13 ஏஜ் தான் இருக்கேன், அதனால் எனக்கு லெவல் 0 தான் இருக்குது. என்னடா சொல்கிற, அதான் 13 வயசு ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன மான்ஸ்டரை கில் பண்ணி சிஸ்டம் அன்லாக் பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ மான்ஸ்டர்ஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். பக்கத்தில் இருக்கிற உல்ஃப் வந்து முட்டைக்கண்ணை வச்சு உருட்டி பார்க்குது, நம்மளே எங்கன்னா கொன்ற போகிறானோன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் முழிக்குது.
அடுத்த சீன்லேயே நம்மளால் பார்த்தா அந்த மான்ஸ்டரை கையாலேயே பிச்சு கொன்னுட்டான். உடனே குட்டி பையன் தாமஸ் சொல்கிறான், எதுக்காக அந்த உல்ஃபை கொன்னீங்க, நீ அது கூட விளையாடிட்டு தானே இருந்தீங்க, ஏன் கொன்னீங்க அப்படின்ட்டு ஷாக்கிலேயே கேட்குறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் என்னதான் அது கூட விளையாடிட்டு இருந்தாலும் அது கடைசியில் ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்றான். அந்த குட்டி பையன் சொல்கிறான், நீங்கள் இருந்தாலும் அது கூட நல்லா தானே பழகிட்டீங்க, அதுவும் உங்ககிட்ட நல்லா தானே பழகிச்சு அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருற தம்பி, இதோ இது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. சிஸ்டம் இந்த பாப்பப் ஆகிட்டு, கங்க்ராச்சுலேஷன், லெவல் 53 இருக்கிற 100 ஃபாரஸ்ட் உல்ஃபை நீங்கள் கில் பண்ணிட்டீங்க, அப்புறம் லெவல் 1க்கும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ட்டு வருது. எக்ஸ்பீரியன்ஸ் 282 கெயின் ஆயிருக்கு, அப்புறம் ஸ்கில் பாயிண்ட் 2 கெயின் ஆயிருக்கு அப்படின்ட்டு வருது சிஸ்டம்லேருந்து. போடு வேற லெவலு, எனக்கு 282 எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கு, 2 ஸ்கில் பாயிண்ட்டும் கிடச்சிருக்கா. திரும்ப பழைய சிஸ்டம்லேருந்து எலிமினேட் த்ரெட்டுன்ட்டு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் புது சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, த்ரெட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வருது மெசேஜ். போடு இது வேறு லெவல், எனக்கு மட்டும்தான் 2 சிஸ்டம் இருக்குது போலையே அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. தம்பி உனக்கு ரொம்ப பசி எடுக்குது போலையே. ஆமாம் கொஞ்சமாக பசி எடுக்குது அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த தம்பி. அடுத்த சீன்லேயே பார்த்தா 2 பேரும் எதையோ வறுத்து தின்னுட்டு இருக்குறானுங்க, என்னத்தை தின்றானுங்கன்னு தெரில. ஹீரோ உடனே என்கிட்ட கொஞ்சம் வாட்டர் இருக்குது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு தேங்க்யூ அப்படின்றான் அந்த பையன். நம்ம ஹீரோ சொல்கிறான், தம்பி பொறுமையாக கூட்டுறா, அடைச்சிக்கு போகுது, பொறுமையாக கூட்டுறான்ட்டு சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ. சரி நான் பொறுமையாகவே குடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான். என்னோட பழைய சிஸ்டம் எப்படியாச்சும் நான் ஆக்சஸ் பண்ணுறதை எப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும், நான் மெடிடேஷன் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த புது ஸ்கில்லை வாங்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும், புது சிஸ்டம்லேருந்து வாங்க முடியுதான்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறான், புது சிஸ்டமில் வாங்க முடியுதான்ட்டு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து புது ஸ்கில்லை வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்கில் பாயிண்ட்டை கொடுத்து அந்த புது சிஸ்டம்லேருந்து வாங்குறான். ஹீரோவோட பழைய சிஸ்டமில் டார்மெண்ட்டுன்னு ஒரு ஸ்கில் இருக்குது, அது கூட இந்த மெடிடேஷன் வந்து சிமிலராக இருக்கிறதுனால ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது அப்படின்ட்டு வருது நோட்டிஃபிகேஷனில். இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக்கில் இருக்கும்போது ஷாக் அடித்த மாதிரி நம்ம ஹீரோ உடம்பெல்லாம் கரண்ட் போகிற மாதிரி இருக்குது. அந்த பையன் வந்து என்ன நடக்குது இங்கே, என்ன தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான். உடனே சிஸ்டம்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் மெர்ஜ் அப்படின்ட்டு வருது, 2 ஸ்கில்லும் ஒன்றாயிருச்சு அப்படின்ட்டு மெசேஜ் வந்துருச்சு ஹீரோக்கு. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்களோட மெடிடேஷன் ஸ்கில் வந்து 20க்கு போயிடுச்சு, அப்புறம் உங்களோட மெடிடேஷன் ஸ்கில் வந்து அப்கிரேட் ஆகிட்டு கிரேதர் மெடிடேஷன் ஸ்கில் அப்படின்ட்டு வருது சிஸ்டமில். இப்போ நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான், அப்போ என்னோட பழைய ஸ்கில்லாம் என்கிட்ட தான் இருக்குது, அப்போ சப்ரஸிங் த்ரெட் அப்படின்னு வந்துச்சு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறான். அப்போ என்னோட பழைய ஸ்கில்லு கூட ஏதாவது ஸ்கில் சிமிலராக இருந்தால் அது அப்கிரேட் ஆகுது, ஸோ போடு சூப்பர், இது வேறு லெவலு, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக போகிறேன் பழைய இருந்ததோட அப்படின்றான். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ டாமெண்ட்ரியில் இருந்து அவனோட மானா ஸ்லிப்பரை எடுத்து இதை வச்சு எனக்கு முடி வெட்டி விடு அப்படின்ட்டு அந்த குட்டி பையன்கிட்ட சொல்கிறான். என்னது இது மானா ஸ்லிப்பரா, இது என்னது அப்படின்னு கேட்டதுக்கு, இது நம்ம ஊரில் இருக்கிற ட்ரிம்மர் தான், இதை தான் மானா ஸ்லிப்பர்னு சொல்கிறானுங்க. நம்ம ஹீரோ அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த குட்டி பையனை முடிவெட்ட சொல்லிவிட்டு, இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லு, இது தெரிஞ்சுக்கலாம், அப்படியே பேசிக்கிட்டே போகலாம் அவங்க வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த பையனை சொல்லிகிட்டு இருக்கிறான். நம்ம குட்டி பையன் டாமி சொல்கிறான், அந்த சிஸ்டம் தான் இந்த இடத்தையே ரூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு, கிரேட் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம டாமி. அந்த சிஸ்டம் வந்து ஃபேராக இருந்துச்சு, காமன் பீப்புளுக்கும் சரி நோபல் பீப்புளுக்கும் சரி எல்லாருக்குமே காமனாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். இது காமன் பீப்புளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, கிளாஸஸ் அப்புறம் ஸ்கில்ஸ்லாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருந்ததுனால எல்லாருக்கும் ஈஸியாக இருந்துச்சு, எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் இந்த சிஸ்டமோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நோபல்ஸ் எல்லாம் வந்து இதை தப்பாக யூஸ் பண்ண பார்த்தாங்க, காமன் பீப்புள் எல்லாம் அடிமையாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். காமன் பீப்புள் எல்லாருமே நோபல் கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டமே போட்டாங்க அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறான் அந்த குட்டி பையன். நோபல் பீப்புளெலாம் வந்து குறுக்கு வழியை கண்டுபிடிச்சாங்க, மான்ஸ்டர்ஸை பிடிச்சிட்டு வந்து அவங்க குழந்தைங்கள கொல்ல சொல்லி அப்படியே அவங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அந்த நோபல்ஸை நினச்சாலே எனக்கு கடுப்பாக வருதுன்னு சொல்லிட்டு ட்ரிம்மரை வச்சு மண்டையை செராச்சு விட்டான் நம்ம ஹீரோட மண்டையை. என்னோடய அப்பா அம்மாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் இருக்கும்போது, டேய் என்னடா பண்ணுற, என்னடா என்னை சாவடிக்கலான்னு பார்க்குறியாடா அப்படின்ட்டு ஹீரோ கேட்டதுக்கு, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரின்ட்டு கேட்டுட்ருக்கிறான் குட்டி பையன். நீ மட்டும் முடிவெட்டது நல்லா இல்லைன்னா நான் உன்னை கண்டிப்பாக சாவடிச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறேன், கங்க்ராச்சுலேஷன் நீ உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியான ஆள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த பையன் வந்து என்ன ஜோக் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோவை காட்டினா மாசாக க்யூட்டாக ஆகிட்டான் நம்ம ஆள். அடுத்த சீன்லேயே கட் பண்ணி காலையில் காட்டான், டாமி ஏந்திரு வேக்கப்பாவு எழுந்துரு அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ. இன்னும் எவ்வளோ நேரம் என் தலையிலே தூங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கேட்குறான் நம்ம ஹீரோ. அந்த பையன் சொல்கிறான், நம்ம எங்கே வந்திருக்கோம், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு கேட்குறான். வழி போர்டை பார்த்துட்டு சொல்லு, எந்த வழியாக போகணும் வில்லேஜுக்கு அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். நான் ரைனாஸ் வில்லேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு பார்த்த உடனே ஷாக் ஆகி பார்க்குறான். உடனே அந்த குட்டி பையன் ஹீரோ மேலேருந்து இறங்கிட்டு வேகமாக ஓடுறான். மிஸ்டர் ஜான்சன் சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். அவருக்கு ஒன்றா இருக்கக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு கதவை திறந்து பார்த்தா அவர் ரத்த வெள்ளத்தில் இருக்கார், கீழே அடிபட்டு போய் செத்து போய் கிடக்குறாரு. இவர் என்னோட நெய்ஸு, இவர் இப்படி அவர் நான் எதிர்பார்க்கல, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே பார்த்துட்ருக்குறான். பின்னாடி வந்த ஹீரோ வந்து, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மான்ஸ்டர் பண்ண வேலை, என்ன பண்ணுச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த குட்டி பையன் சொல்கிறான், இது எப்படி நடந்துச்சு, அவர் நியர்லி 30 லெவலில் இருந்தார், எப்படி யாரால் கொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்கிறான். என்னது 30 லெவலா, அப்போது இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர் தான் வந்து இவரை கொண்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான் ஹீரோ.
என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்னோட நெய்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொல்ல முடியாது. 30 லெவலில் இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் இந்த காட்டிலே இல்லை அப்படின்ட்டு கத்துறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு கண்டிப்பாக தெரியுமா இந்த காட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான மான்ஸ்டர் இருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு உல்ஃபு கொன்னல, அதுவே 52வது லெவல். இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, இல்லை இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கான் அந்த குட்டி பையன். எப்படியாவது ரைனாஸ் வில்லேஜுக்கு போயிட்டு சீஃபை காப்பாற்றி ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த காட்டினா ஒரே கை நகம் கீறின மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹோம் டவுன் நல்லா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிக்கிறான் நம்ம ஹீரோ. அடுத்த சீன்லேயும் ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க. ஃபாரஸ்ட்டில் ஏதோ ஒரு ஆர்பை காட்டுனாங்க. பிளாக் மானை வந்து கன்சியூம் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆர்பை பார்த்த ஏதோ ஒரு உல்ஃப் மான்ஸ்டர், டிமானிக் உல்ஃப் மான்ஸ்டர் கிட்ட வந்துட்டு என்னது இது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தா ஏதோ ஒன்று வரா மாதிரி இருக்குது. அந்த உல்ஃப் வந்து என்னவோ வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னமோ மண்டக்கூடு மாரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. என்னதுன்னு பார்த்தா உடனே அந்த உல்ஃப் மான்ஸ்டரை பிடிச்சி நெசிக்கிரி சாவடிச்சிருச்சு. ஹீன்னு சிரிக்குது அந்த மான்ஸ்டரு. இந்த மண்டக்கூடு மான்ஸ்டரை பற்றி எதுவுமே தெளிவாக மென்ஷனே பண்ணலை எங்கேயுமே. அப்புறம் இதுதான் அந்த வில்லேஜில் இருக்கிற மக்களை கொன்னுச்சான்னு தெரியல. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. திஸ் இஸ் ஒபிட்டோ வாய்ஸ் ஓவர். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. நன்றிகள்.